ஹனுமானை பத்தி ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? அவரை வழிபட்டாலே எல்லா தெய்வத்தையும் வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும்னு சொல்றாங்க. ராமாயணத்தோட தொடர்புடைய ஒரு குட்டி கதையையும் ஒரு 5 ரகசிய கோயில்களை பத்தியும் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். ஹனுமான்னாலே பலம், தைரியம், அறிவை கொடுக்கிற தெய்வம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட மகிமையை பத்தி ராமாயணத்துல ஒரு கதை இருக்கு. ஒரு தடவை சிங்கலிகா அப்படின்னு சொல்லப்படுற சின்ன வானரப்பட போர்ல கும்பகர்ணனோட பெரிய மணிக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அந்த மணிக்குள்ள வெளிச்சம் இல்ல, எதுவுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ ராமபிரான் அவங்க வீட்டுல எல்லாருக்கும் சத்தியம் செஞ்சு கொடுத்திருந்தாரு, பத்திரமா அவங்கள திரும்ப நான் போர்ல இருந்து மீட்டுட்டு வருவேன்னு. அப்போ ராமபிரான் ஹனுமாரை அனுப்பி தேட சொல்றாரு. அப்போதான் அந்த பெரிய மணிய தன்னோட வாளால எடுத்து அந்த சிங்கலிகா படையில இருந்த எல்லாரையும் காப்பாத்துறாரு. அப்போ ஹனுமாரை பார்த்த ராமபிரான் சொல்றாரு, உன் வாள்ல மாட்டிருக்க மணி உனக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இதே கோலத்துல உன்னை வரப்போற பக்தர்கள் தரிசிச்சாங்கன்னா அவங்களுக்கு செல்வ செழிப்போட ஞானம், அறிவு, பலம் எல்லாமே கிடைக்கும்னு சொல்றாரு. அதனாலதான் தென்னிந்தியாவில வியாசராஜ பிரதிஷ்ட ஹனுமான் கோயில்கள் வாள்ல மணியோட மாட்டிருக்க மாதிரி 5 கோயில்கள் இருக்கு. அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல தாராபுரம்ல இருக்கிற காடு அனுமந்தராய கோயில். இது வியாசராஜா பிரதிஷ்ட பண்ண 89வது கோயில். 2வது கேரளால அலந்தியூர் ஹனுமான் கோயில். இது வசிஷ்டர் பிரதிஷ்ட பண்ண கோயில். 3வதா ஆந்திரால நெட்டிகண்டி ஆஞ்சநேயா. இவரு 10 அடி உயரத்துல இருக்காரு. 4வதா அறந்தாங்கியில அழியாநிலை ஆஞ்சநேயரா இருக்காரு. இங்க ஒரே கல்லுலான 12 அடி விஸ்வரூப ஹனுமானும் 33 அடி பஞ்சமுக ஹனுமானாவும் இங்க இருக்காரு. 5வதா மதுரையில அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. இவரு வைகை ஆத்து பக்கத்திலேயே இருக்காரு. இப்போ உங்களுக்கு ஹனுமாரோட வால்ல இருக்கிற மணியோட ரகசியத்தை பத்தி புரிஞ்சுச்சா? இனிமே இந்த கோயில்களுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா அவரோட வால்ல இருக்க மணியையும் சேர்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஜெய் ஹனுமான்.